Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹேவியரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்டிடியூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்ன டாபிக்ஸ் இருக்குது அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பிஹேவியரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்டிடியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? இந்த பிஹேவியரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஜாயிண்ட்டில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம். மோஸ்ட்லி கான்டிடியூஷன் தான் இருக்குன்னு பார்த்தோம். அந்த கான்டிடியூஷனில் நமக்கு செல்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஓகேவா? அண்ட் இது என்ன அப்படின்னா எப்படி அந்த கான்டிடியூஷன் பிஹேவ் பண்ணுது, அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம கான்டிடியூஷன் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இல்லை, ஒரு இதுவும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எதுவுமே லொக்கேட் ஆகிருக்கு, நிறைய சப்ஸ்டன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது ஹெட்ரோஜீனஸாக வந்துட்டுருக்கு. இந்த ஹெட்ரோஜீனஸாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று லோட் ஃபோர்ஸ் எலாங்கேஷன். இதில் லோட் டிஃபார்மேஷன் கர்வ் அப்படிங்கிற ஒரு கர்வ் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கர்வ். அண்ட் அதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வரும். அண்ட் இதை தவிர நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, விஸ்கோ எலாசிசிட்டி. ஓகேவா? விஸ்கோ எலாசிசிட்டி ஃபைனலாக வில் பி ஹேவிங் அண்ட் விஸ்கோ எலாசிசிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் அண்ட் டைம் டிபெண்டன்ட் அண்ட் ரேட் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். டைமையும் அண்ட் அதுக்கப்புறம் அதோட ரேட்டையும் டிபெண்ட் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அது டைம் அண்ட் ரேட் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இதெல்லாம் நமக்கு என்னென்ன இருக்குன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸில் நமக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் வரும், லோடு டிஃபார்மேஷன். விஸ்கோலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான டாபிக் அண்ட் டைம் டிபெண்டன்ட் அண்ட் ரேட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான டாபிக். இப்போ ஃபர்ஸ்டோட நம்ம லோடு டிஃபார்மேஷன் படிக்கலாம். லோடு டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் லோடு அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகே? ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், நம்ம இருக்கிற லென்த்தோட அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரப்பர் பேண்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ரப்பர் பேண்ட் நீங்கள் ரெண்டு சைடு புல் பண்ணி இழுக்கிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது புல்லாகி இழுக்கும். ஓகேவா? புல்லாகி இழுத்ததுக்கப்புறம் அதோட லென்த்து சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த இதில் நீங்கள் ஃபோர்ஸை விட்டீங்க, இந்த இழுக்கிற ஃபோர்ஸை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா திருப்பியும் அது பேக் டு த நார்மலுக்கு வந்துடும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப இழுத்துட்டீங்க, அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ரீஜன் அப்படின்னா அது திருப்பி வரதுக்கூடிய இந்த ரீஜன். ஓகேவா? திருப்பி வரதுக்கூடிய இந்த ரீஜனை தாண்டி அதுக்கு அடுத்த ரீஜனுக்கு போயிடும். இப்போ இந்த ரீஜனை நீங்கள் ஃபோர்ஸை விட்டாலும் அது திருப்பி வராது, அதே இதில் தான் ஸ்டே ஆகும். ஓகேவா? இது பிளாஸ்டிக் ரீஜன். இப்போ நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்குங்க அந்த பிளாஸ்டிக் ரீஜன் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சர் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு போயிடும். அது பேர் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாது, இது பிரேக் ஆகும். ஓகேவா? இது பிஏ ஆரம்பிச்சிடும். இதுதான் அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட். இதை டிஸ்கிரைப் பண்ணுறதா நமக்கு லோடு டிஃபார்மேஷன் கர்வ். இந்த கர்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சைடு நமக்கு லோடை நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம் அண்ட் இன்னொரு சைடு டிஃபார்மேஷன் அப்படின்னா எவ்வளோ அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, அது டிஃபார்மேஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நமக்கு லோடு அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் எந்த டிஃபார்மேஷன் இருக்காது, லோடு டிஃபார்மேஷன் இருக்காது. இந்த ரீஜன் பேர் என்ன அப்படின்னா டோ ரீஜனில் நமக்கு இனிஷியலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ அதோட ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் இதே மாதிரி நம்ம லோடு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட் பேர் ஈல்டு பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது சேஞ்ச் ஆகுது, அது சேஞ்ச் ஆகுது. திருப்பி நம்ம ஃபோர்ஸ் விட்டுனா திருப்பி நார்மல் ஷேப்புக்கு வந்துடுது. இது பேர் எலாஸ்டிக் ரீஜன் சொல்லுவோம். இது பேர் இன்னொரு பேர் இருக்கும் லீனியர் ரீஜன். ஓகேவா? எலாஸ்டிக் ஆர் லீனியர் ரீஜன் அப்படின்னா இது ஃபோர்ஸை நம்ம விட்டோம் அப்படின்னா திருப்பி அது நார்மலுக்கு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இப்படியே நம்ம ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதோட ஷேப்பு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு பாயிண்ட் வருது, இது பேர் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட். ஓகேவா? இந்த அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட் வரும்போது நம்ம திருப்பி ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிரும். ஓகேவா?
இதுதான் அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட். இந்த ஃபெயிலியர் பாயிண்ட் வந்து நமக்கு கர்வ் வந்து டவுன்வர்டாக வந்து மூவ் ஆயிருது. அண்ட் இந்த ரீஜன் பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜன். இந்த ஈல்டு பாயிண்ட்லேருந்து இந்த அல்டிமேட் ஈல்டு பாயிண்ட் அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட் வர உள்ளது வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜன். இது வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜன். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கர்வ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லிகமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லிகமெண்ட்ஸ் எடுத்துக்கப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அது டோ ரீஜனில் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து லிகமெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது எலாஸ்டிக் ரீஜன் போகும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பிளாஸ்டிக் ரீஜன் போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரொம்ப லோடு கொடுத்து அதை எக்ஸசிவாக புல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லிகமெண்ட் டியர் ஆயிடும். அதுதான் வந்து அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட். ஓகேவா? டியர் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு போகாது, டியர் ஆகி நமக்கு வந்து போயிடும். ஓகேவா? அண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆஃப் லோட். ஃபெயிலியர் ஆஃப் லோட் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். ஏன்னா இதில் நம்ம திருப்பி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நார்மல் ஷேப்புக்கு வரப்போகிறது கிடையாது, அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு. ஸோ தட் வந்து அந்த லோடு வந்து ஃபெயில் ஆகிட்டு. ஸோ தட் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் லோட். அண்ட் இதுதான் வந்து நமக்கு லோடு டிஃபார்மேஷன் கர்வில் அந்த கர்வ் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? அண்ட் செகண்ட் பார்க்கக்கூடிய நம்ம கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். இதே ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோமே, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? நமக்கு தேவையில்லாத ஒரு ஃபோர்ஸ், இல்லை தேவையில்லாத ஒரு தாட்ஸ் வரும், இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இதே ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அது வந்து ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணணும், நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இது வந்து ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இது அப்ளை பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? டிஃபார்ம் ஆகும், இதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இதுதான் வந்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எவ்வளோ சேஞ்ச் வந்து ஆகுது, எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது அந்த சப்ஸ்டன்ஸ், அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயினை நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்ளைட் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃபார்முலாவுமே இருக்குது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை அப்ளைட் ஏரியா. ஓகேவா? அப்ளைட் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ ஏரியாவில் அப்ளை பண்ணுறோம், இது வந்து ஸ்ட்ரெஸ். இதே வந்து ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது, பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த். அதோட லென்த் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அந்த லென்த் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதா நமக்கு ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு L2 மைனஸ் L1. இதுதான் ஃபார்முலா. L2 அப்படிங்கிறது எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆகிருக்கு, அது வந்து ஃபைனல் லென்த் மைனஸ் அதோட ஒரிஜினல் லென்த். ஃபைனல் லென்த்தையும் ஒரிஜினல் லென்த்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்குது. இப்போது நமக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு சைடு புல் பண்ணுறது தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு சைடு புல் பண்ணி நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது. இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன ஆகும்? நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுவோம், இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து வரும். அண்ட் இதே மாதிரி நமக்கு ஷியர் ஸ்ட்ரெயின் அண்ட் அதுக்கப்புறம் டார்ஷனல் ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்குது. இது எந்தெந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறதும் நமக்கு சேம் அதே மாதிரி தான். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம லோடுன்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ். ஓகேவா? எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோமோ. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜில் அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது, இது வந்து ஸ்ட்ரெயின். இப்போது இனிஷியலாக இந்த லோட் டிஃபார்மேஷனுக்காகவும் இதையும் கம்பேர் பண்ணி படிங்க, இது ஒரே மாதிரி தான் வந்து வரும். இனிஷியலாக வந்து நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம், அப்போ சேஞ்சஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ தட் இந்த ரீஜன் பேர் என்ன அப்படின்னா டோ ரீஜன். அதில் வர மாதிரி இதுலேயும் டோ ரீஜன் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் போயிட்டே இருக்குது, அப்போது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் இங்கே வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் ஆர் லீனியர் ரீஜன் வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே நமக்கு என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஈல்டு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு பிளாஸ்டிக் ரீஜன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜன் வந்துட்டு இருக்குது. இது வந்து மைக்ரோ ஃபெயிலியர் அப்படின்னா பெரிய அளவுக்கு இதில் ஃபெயிலியர் நடக்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபெயிலியர் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து பிளாஸ்டிக் ரீஜன். இந்த பிளாஸ்டிக் ரீஜனில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் அதோட ஷேப்பை வந்து மாற்றிக்கும். ஸோ தட் திருப்பி அதோட நார்மல் ஷேப்புக்கு வந்து வராது.
அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் மேக்ரோ ஃபெயிலியர் வந்து வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம லோ டிஃபார்மேஷனில் பண்ணும்போது என்ன படித்தோம், இதில் வந்து அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட் படித்தோம். இதில் வந்து மைக்ரோ ஃபெயிலியர் மேக்ரோ ஃபெயிலியர் அப்படிங்கிற 2 டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இந்த ஸ்ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு வில் பி ஹேவிங் அன் அல்டிமேட் ஸ்ட்ரெயின். அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் மேலே வந்து இங்கே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து லோடு டிஃபார்மேஷன் கர்வ். இந்த லோடு டிஃபார்மேஷன் கர்வ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட இந்த மேக்ரோ ஃபெயிலியர் வரப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரப்சர் வந்து ஆயிரும். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஒரு டேர்ம் இருக்குது, யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை கர்வை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த யங்ஸ் மாடுலஸ். இந்த யங்ஸ் மாடுலஸ்க்கு இன்னொரு நேமே வந்துட்டு இருக்கு, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ், அதாவது இதோட ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்டிஃபாக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுதான் அந்த யங்ஸ் மாடுலஸ். இந்த யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின். Change in stress divided by சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின். ஓகேவா. இந்த இது வந்து என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு சேஞ்ச் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது இதை பொறுத்து அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப வந்து அதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். இதே கம்மியாக வந்துட்டு அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ தட் வந்து இந்த மாதிரி அது யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற 2 கான்செப்ட் தான் படிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இருக்கிற 2 டாபிக். ஒன்று வந்து என்னன்னா விஸ்கோ எலாசிசிட்டி. விஸ்கோ எலாசிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு விஸ்காசிட்டி அண்ட் எலாசிட்டி ரெண்டுமே சேர்ந்துருக்கும். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்னது? விஸ்காசிட்டி அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக வாட்டர் அண்ட் ஹனி நம்ம எடுத்துக்கிறோம். ஹனியில் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி விஸ்கஸ், ஏன்னா நம்ம தரையில் ஊற்றுறோன்னே அது வந்து ரொம்ப மூவ் ஆகாது. இதே வாட்டர் நீங்கள் தரையில் ஊற்றுங்க அது வந்து ரொம்ப மூவ் ஆகும். ஸோ அதுக்கு விஸ்காசிட்டி வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கு. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை சப்ஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ஓகேவா. அதாவது அந்த மெட்டீரியலுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளோ ஆகக்கூடியது, அது மூவ் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. இந்த விஸ்காசிட்டி வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா புரோட்டியோகிளைக்கன்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் எல்லா சப்ஸ்டன்ஸ்லையும் கொஞ்சமாவது விஸ்காசிட்டி இருக்கும். ஸோ தட் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டிஃபார்ம் ஆகாமல் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ரெசிஸ்ட் வந்து பண்ணும். இது வந்து விஸ்காசிட்டி. இதே எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட சப்ஸ்டன்ஸோட ரீகாயிலிங் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு தடவை அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா திருப்பி ரீகாயில் பண்ணி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வரக்கூடிய எபிலிட்டி தான் வந்து இந்த எலாசிட்டி. ஓகேவா. இந்த எலாஸ்டிசிட்டி பொறுத்த வரைக்கும் இதோட எலாஸ்டிக் கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கொலாஜன் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இதுவுமே வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. விஸ்கோ எலாசிட்டி அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைம் டிபெண்டன்ட் அண்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட். இந்த டைம் டிபெண்டன்ட் அண்ட் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் டைமையும் அண்ட் அதுக்கப்புறம் அதோட டைம் டிபெண்டன்ட் அண்ட் ரேட் டிபெண்டன்ட், எவ்வளோ டைம் அண்ட் எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா வந்து இந்த டைம் டிபெண்ட், ரேட் டிபெண்ட். இதில் நமக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்டோனில் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை கட்டி தொங்க விடுறீங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன ஆகும், இந்த வெயிட்டை புல் பண்ணி இந்த இது வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா. இதுதான் வந்து க்ரீப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் என்ன அப்படின்னா நமக்கு சேம் ஃபோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண அப்படின்னா அதே சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து புல் வந்து ஆகும். ஓகேவா. ஸோ தட் டிஷ்யூக்குமே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்போது என்ன ஆகும் டிஷ்யூ வந்து எலாங்கேட் வந்து ஆகும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஷ்யூ வந்து எலாங்கேட் ஆகி அதே லென்த்தில் வந்து மெயின்டைன் வந்து ஆகும். ஓகேவா. இதுதான் வந்து க்ரீப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த விஸ்கோ எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி மாதிரி இப்போ வந்து ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு லென்த்தில் வந்து நம்ம வந்து அந்த டிஷ்யூ வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸ்ட்ரெச் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு 10 நியூட்டனா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம லென்த்தை இது பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அது ரிலாக்ஸ் ஆகுறது. ஓகேவா. ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்மியாக வந்து ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லென்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு கம்மியாக வந்து ஆயிரும். ஓகேவா. இந்த கிளினிக்கல் செட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெரபிஸ்ட் வந்துட்டு
ஒரு கம்மியான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களால ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கு ஸ்ட்ரெயின் ரேட் சென்சிட்டிவிட்டி. ஸ்ட்ரெயின் ரேட் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது டிஃபார்ம் ஆகுறது, ரேட் அப்படிங்கிறது அதோட ஸ்பீட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயின் ரேட் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ரேப்பிட்டா அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு டிஷ்யூ வந்து நம்ம வந்து எலாங்கேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஷ்யூக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃபராக இருக்கும், ரொம்ப வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே வந்துட்டு அப்படி இருக்க அதே ஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்மியான ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம லோடு வந்து பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் ரேட் சென்சிட்டிவிட்டி. அதோட ஸ்பீடை பொறுத்து எப்படி வந்து ஸ்ட்ரெயின் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தாச்சு. அண்ட் அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி, அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you all next video. Bye.